அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது செவ்வாய் தோஷம் தீர்க்கும் சிறப்புமிகு ஆடி கார்த்திகை விரதம். பொதுவாக கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. திதிகளில் சஷ்டி திதி முக்கிய திதியாக அனுசரிக்கப்படுகிறது. நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கான நட்சத்திரமாகவே திகழ்கிறது. மாதந்தோறும் தான் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதில் ஆடி மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் ஏன் அத்தனை விசேஷமாக கருதப்படுகிறது? வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. உத்திராயண துவக்கத்தில், அதாவது தை மாதத்தில் வரும் தை கார்த்திகை, கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை மற்றும் தட்சியான என துவக்கமான ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கார்த்திகை, இவை 3ம் அதீத சக்தி வாய்ந்தவை என்று சொல்லலாம். உலக மக்கள் அனைவருமே தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடி கார்த்திகை நாளை கொண்டாடுகிறார்கள். ஆடி கார்த்திகையில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் நாம் கோரிய வரங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவர்களுக்கெல்லாம் முருகன் அருளால் எல்லா குறைகளும் நீங்கிவிடும், நல்வாழ்வும் முத்தியும் கிடைக்கும் என்ற ஆசியில் கூறி பெண்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்தார். கார்த்திகை நாளன்று முருகனை மனமுருக பிரார்த்தனை செய்து விரதமிருந்தால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷத்தினால் தடை ஆகியவை விலகும். சிலர் ஆடி மாதத்தில் இருந்து, அதாவது ஆடி கார்த்திகையில் இருந்து விரதத்தை தொடங்கி 6 மாதங்கள் மேற்கொண்டு தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பார்கள். விரதம் மேற்கொள்பவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் நாளான பரணி அன்று இரவே ஆகாரம் உண்ணாமல் உபவாசம் இருக்க வேண்டும். மறுநாள் கார்த்திகை அன்று நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நெய் தீபம் ஏற்றி முருகனை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து முருகனுக்கு உண்டான பதிகங்களை பாடி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். கார்த்திகை அன்று பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றிய பிறகு பிரசாதத்தையே ஆகாரமாக உட்கொள்ளலாம். உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம், உப்பு சேர்க்காமல் கஞ்சி போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். கருணையே வடிவான கந்தபெருமான் தனது ஜன்ம நட்சத்திரமான விசாகத்திலிருந்து விரதம் இருப்பதை காட்டிலும் தன்னை வளர்த்த தாயன்மார்களின், அதாவது தாயார்களுடைய கார்த்திகை பெண்களை குறிக்கும் அந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானிடத்து கோரிய வரங்கள் அனைத்தும் அவனால் நமக்கு அளிக்கப்படும் என்பது முருகபக்தர்களின் நம்பிக்கையாகும். சூரனை வதைப்பதற்காக ஈசனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறுமுகனை வளர்க்கும் பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அந்த கார்த்திகை பெண்கள் குமரனை சீராட்டி பாலூட்டி வளர்த்து வந்தார்கள். அன்னை உமையானவள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்தணைத்து ஒன்றாக்கினால் அங்கே ஒரு முருகன் ஆறுமுகத்துடன் தோன்றினான். அப்பொழுது அங்கு பிரசன்னமான சிவபெருமான் இந்த 6 கார்த்திகை பெண்களும் இந்த பாலகனை வளர்த்ததால் இவன் இனி கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான். இந்த கார்த்திகை பெண்களுக்கு உண்டான நட்சத்திரம் அமையும் தினத்தில் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு அனைத்து அருளும் கிடைக்கும், நல்வாழ்வும் முத்தியும் கிடைக்கும், நல்ல பதவிகள் வந்து சேரும். இப்படித்தான் கார்த்திகை விரதம் உண்டானது. ஆடி மாதம் என்பது முருகனின் தாயான சக்திக்கு உகந்த மாதமாகும். எல்லா முருகத்தலங்களிலும் ஆடி கார்த்திகை நாளில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேக ஆராதனைகளும் திரு வீதி உலாகளும் உற்சவங்களும் சிறப்பாக நடைபெறும். பக்தர்கள் கந்தனுக்கு பிரியமான பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மச்ச காவடி, சேவல் காவடி, தீர்த்த காவடி,
என்று பலவித காவலில் எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். பெண்களை குறிக்கும் கார்த்திகை நன்னாளில் விரதம் மேற்கொள்வதையே விரும்புகிறான் முருகப்பெருமான். இத்தினத்தில் முருகப்பெருமானை விசேஷ பூஜைகளாலும் விரதங்களாலும் திருப்தி செய்து எல்லா நற்பலன்களையும் பெறுவோம். வேலும் மயிலும் துணை உண்டு, வேலும் மயிலும் துணை உண்டு, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் முருகா முருகா முருகா. நன்றி.